மேடம் நான் அந்த எலிஃபண்ட்டு வந்து ஒட்டிட்டேன். சரிங்களா? இப்போ இதை எப்படி ஒட்டுறோமோ அதே மாதிரி இதுலேயும் ஒட்டிடுங்க. Sir had fixed the gold foil for the elephant. Now we are fixing for the lamp. Like this, we have to fix the gold foil for the elephant also. ஆக்சுவலாக வந்து அதில் அதிகமாக மக்களுக்கு இல்லை, அதனால தான் நான் ஒட்டிட்டேன். ஏன்னா இது ரெண்டும் உங்களுக்கு ஃபாயில் வந்து அதிகமாக இருக்குது, அதனால சரி நேராகவே காமிச்சிடணும் அப்படின்றதுக்காக தான் இதில் ஒட்டலை. கிராஸ் பீஸ் மட்டும்தான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதனால் நீங்களும் இதை ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுட்டு அடுத்தது எல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணிடுங்க. In the elephant, we are having a little bit of mug work only. So only sir had fixed the gold foil for the elephant. But in Durga face and lamp, we are having so much of mud work. So we are showing it in the class. With this help of this reference, you can paste it for the elephant also. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லென்த்தாக தான் இருக்குது, அதனால் உங்களுக்கு இடையில வந்து கட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரே இதில் வச்சு நீங்கள் அந்த ஸ்டென்சில் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சர்க்கிள் ஓவல் டைப்பில் இருந்தது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் போடையில் உங்களுக்கு பார்த்து இது கட் பண்ணுறதுக்கு. இப்போது அந்த துர்க்கையோட கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த கிரீடத்துக்கு மட்டும் தனியாக கட் பண்ணோம், அப்புறம் சைடில் ஒரு டிசைனுக்கு தனியாக கட் பண்ணோம். சரிங்களா? அது வந்து காரணம் என்னென்னா உங்களுக்கு அகலமாக இருக்குது, அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா லேம்பில் வந்து உங்களுக்கு ஒரே லென்த்தாக தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரே சீட்டை வச்சு நீங்கள் ஒரே அளவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். For the lamp, we are using a lengthy piece, so you no need to worry about it. But in the Durga face, we had used for the crown single, we had cutted the stencil separately, and for the side ones we had cut separately. Why means it is a broad one, so we had cutted separately for crown and for the side pieces. But lamp is a lengthy one, so we are using a single stencil and we are going to cut it. Yes, ma'am. The thick mark is not coming properly, madam. It's getting cut. I'm not able to draw it properly. You're getting cracks in thick mark, ma'am? Crack illa. While doing it, it's breaking. That continuity is not there. So should I add more glue for it or gum powder? மேடம் இது அது ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாவு வந்து திக்காக இருக்குமா, மாவு திக்காக இருக்கா? ஓகே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அரபிக்கம் வந்து ஒரு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி டாட்டாக வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு டாட்டாக வருதுங்களா? அப்படி இல்ல அது கொஞ்சம் போட்ட அப்புறம் அது அப்படியே கண்டினியூஸா வரல. இப்போ தண்ணி மக்கு போட்டப்போ கிளீனா வந்தது இல்லையா, அந்த அந்த மாதிரி வரல. இல்லைம்மா இப்போ அந்த ஒரு நிமிஷமா நான் ஒரு எலிஃபென்ட் உங்களுக்கு அனுப்பிச்சேன் சார். இல்லைம்மா இங்கே பாருங்க, இது கோன் கவரு. இதை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் அமுத்தி பண்ணாலும் உங்களுக்கு டாட்டா வருதுங்களா? ஆமாம் சார். இங்கே நல்லா ஃபோர்ஸ் அமுக்குறீங்களா? ஆமாம். அப்போ மாவு வந்து கெட்டியாக இருக்குமா? அதில் தண்ணி மக்கு போட்டப்போ நீட்டாக வந்தது இல்லையா, கரெக்டாக வந்தது. பட் இதுக்கு கொஞ்சம் திக்கா பண்ணலாம்னா அது ஒரு சென்டிமீட்டர் கூட வரல, கட் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். அதாம்மா அது மாவு வந்து கெட்டியாக இருக்குமா, அதில் கொஞ்சம் அரபிக்கம் விடுங்கம்மா, தண்ணி விடாதீங்க, அரபிக்கம் கொஞ்சம் விட்டுக்குங்கம்மா அதில். ஓகே சார்.
கொஞ்சம் போட்டு ஆனால் கூட இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் நீங்கள் டேரெக்டாக இப்போ போர்டில் ஒர்க் பண்ணாதீங்க. தனியாக இல்லை கொஞ்சம் இல்லை பண்ணல. கொஞ்சம் தனியாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கம்மு அளவு வந்து இப்போ இந்த வெயில் சீசனாக இருக்குங்கள, அது சப்போஸ் வந்து சும்மா லைட்டாக காற்று போனால் கூட உங்களுக்கு சீக்கிரம் வந்து கெட்டியாக ஆரம்பிக்குமா? ஓகே ஓகே. வெயில் சீசனில் அது உங்களுக்கு அந்த காற்றுலே வந்து அந்த ஈரப்பதம் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும் அதில். ஓகே. இங்கே பாருங்கள், இப்போது இதில் அரபிகம் வச்சுருக்கேங்களா, இதில் வந்து இந்த பாருங்கள் இந்த சைடெலாம் எல்லாம் காஞ்சி போயிருக்குது. இதே வந்து நான் இப்போ சாயந்தரம் பார்த்தேன்னா ஃபுல்லாக இது வந்து எடுக்க முடியாத அளவுக்கு கெட்டியாயிரும். ஆனால் இப்போ லிக்விடாக இருக்குது. இப்போ தானே அது இதில் ஊற்றுனேன். ஆனால் கொஞ்சம் இப்போ லிக்விடாக இருக்குது. ஆனால் நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி ஓப்பனில் இருந்தது அப்படின்னா இந்த பாருங்கள் சைடு காஞ்சி போயிருக்கு. அந்த மாதிரி காஞ்சிரும். ஓகே ஓகே. ஏன்னா அந்த சாக் பவுடரில் வந்து அரபிக்கம் அதில் சேர்த்துருக்கோம்ல, அதனால் உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருமா. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.
இது எக்ஸ்ட்ரா பீஸ்மா கட் பண்ணுறது. ஆக்சுவலாக வந்து ஸ்டென்சில் சரியாக வராமல் இருந்திருக்குது. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக தெரியுது, அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. Now sir is cutting the extra pieces.
இது இப்போ ஒட்டுறது மட்டும் கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது இடம் வந்து ஒட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது, அப்புறம் உள்ள கம்மியாக வரையில் இது கட் பண்ணி ஒட்டுறது வந்து கொஞ்சம் அந்த கம்மு பட்டதுக்கப்புறம் ஃபாயில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சுருக்கம் வர ஆரம்பிக்குது. அதனால் கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒட்டிக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டாக While சரி. fixing, ஓகே. okay. While fixing this gold foil for this part, it will be somewhat difficult. In one part it is broad and it is shortening at one part, so it will be a little bit difficult. So after applying the Arabic gum, the gold foil starts to shrinking. So while fixing this, fix this patiently. இது ஆக்சுவலாக வந்து என்னாச்சுன்னா கம்மு வந்து இந்த இடத்துல அதிகமாகிடுச்சு, அதை அப்படியே எடுத்துகிட்டு வருது. நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸிங் மாநிலம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த கீழே அந்த கம்மு அதிகமாக இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா அந்த கம்மு வந்து துணியில் பட்டுருச்சு. அப்படியே சேர்த்துட்டு ஃபாயிலையும் அப்படியே ஒட்டிட்டு வருது. கொஞ்சம் இந்த ஃபாயில் ஓட்டையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு கோல்டு ஃபைல் இல்லை. இதே கோல்டு ஃபைலில் இருந்ததுன்னா இப்போ இந்த பாருங்க ஒட்டினதுக்கப்புறம் எடுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கோல்டு வந்து ரிமூவ் ஆயிரும், டல் ஆயிரும். அதுதான், வேறு ஒன்றும் ஆகாது. இப்போ ஒன் சைடு வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த கோல்டு இருக்க இடம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பெயிண்ட்டு அப்ளை பண்ணால், மஞ்சள் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். While fixing this gold foil, you should be careful. In that place where sir is removing, in that place sir had applied more Arabic gum. So the Arabic gum is sticking to the cotton cloth, and the gold foil is coming out. So while fixing the gold foil, you should be careful. And this is a synthetic foil. It is not having any problem, only it is coming out. But if you are using the gold foil, real gold foil means when you use Arabic gum more means the gold foil, that is the gold present on the top layer, will be coming out, and you will be getting a dull finish on that place. அப்படியே கொஞ்சம் லைனில் இருங்க. பெயிண்டிங் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி வந்து நான் சாமி படம்லாம் வந்து அக்ரிலிக்கில் கிளாஸ் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இல்லைன்னா யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். இதை நான் முடிச்சுட்டு மறுபடியும் நான் உங்களோட ஃபோட்டோ குரூப்பில் அனுப்புகிறேன். This picture is not yet completed, but this picture is done with acrylic painting. Like this, we are planning to start a course on this acrylic painting for God and Goddesses faces. If interested, you can join, or else you can refer to your friends and relatives, neighbors.
ஓகேங்களாம்மா? இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறீங்களா? Is it clear for everyone? Can you all do like this? Sir, yes, sir. ஓகே மேம். இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பழைய ப்ரஷ் இருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கம்மு ஒட்டினா பார்த்தீங்களா, கம்மு ஒட்டையில் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்ததும் சரி, அப்புறம் அந்த கம்மு பட்டடமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தா தெரியாது. இதே போர்டு வந்து இப்படி கொஞ்சம் கிராஸாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த கம்மு பட்டடம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சைனிங்காக காமிக்கும். இந்த இடத்துலலாம் கம்மு பட்டிருக்குது, இந்த இடத்துல கம்மு பட்டிருக்குது, அப்புறம் இந்த போர்ஷனில் கம்மு பட்டிருக்குது, இங்கே ஃபுல்லாக கம்மு பட்டிருக்குது. சரிங்களா? இந்த இடம்லாம் கம்மு பட்டிருக்கு. இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தா தெரியாது, இப்படி கொஞ்சம் கிராஸாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பழைய ப்ரெஷ்ஷை வச்சுட்டு அந்த தண்ணியில் தொட்டுட்டு நீங்கள் இப்படி தொடச்சிங்கன்னா அது போயிடும், அந்த கம்மு போயிடும். இது பாருங்க, அந்த தண்ணி வச்சுட்டு இப்படி தொடச்சிங்கன்னா போயிடும். If the Arabic gum is applied on any part that is other than the work means, you can remove that Arabic gum using this old brush, old unused brush. And in the extra pieces we had cut, no, in that place also there will be Arabic gum. So while keeping it straight, you can't see that where the Arabic gum is present. But if you keep in a crossed position means you can see that Arabic gum is present on some places. You can remove that Arabic gum using this old unused brush. துர்கை ஃபேஸ்க்கும் எல்லா 3 படத்துக்குமே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கம்மெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அப்ளை பண்ணையில் வந்து உங்களுக்கு அந்த கிராக் எதுவும் வராமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். For the 3 pictures, you have to clean those Arabic gum using this old unused brush and water. If you have not cleaned means when we will be applying shading on that portion, at that time you will be getting cracks. So before doing that you have to remove all those Arabic gum. மேடம், இது எமர்சன் உங்கள் கையில் இருக்காமா? எமர்சன் கலர் நம்மகிட்ட இருந்து மெட்டீரியல் வாங்கியிருந்தீங்கன்னா கொடுத்துருப்போம். ஒரு டப்பாவில், ஒரு சின்ன டப்பாவில் ஒயிட் கலரில் இருக்கும். Did you all have immersion?
if you have got material from us means you will be having that in a small bottle. It will be in white color. Yes, it is there. No, sir. மெட்டீரியல் நம்மகிட்ட இருந்து வாங்கலாமா? இல்ல சார், எமல்ஷன் வாங்கல சார். ஓகே, இதுக்கு எல்லாம் எமர்சன் வாங்கிக்கோங்கம்மா. இப்போ இதில் போர்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே சார். இல்லைன்னா வாங்கிக்கோங்க, ஒயிட் கலரு வாங்கிக்கோங்க, ஒயிட் எமர்சன். If you're not having emulsion means try to buy it. If you use emulsion means it will be easy for you to work. So you can buy emulsion in white color. ஏசியன் பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்சன் இருக்கும் 258 ரூபா. அது 1 லிட்டரில் தான் இருக்கும், இது கம்மியாக இருக்காது. சப்போஸ் வந்து சாம்பிள் பீஸ் இருந்தது அப்படின்னா கேட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 1 லிட்டராக தான் வாங்குற மாதிரி வரும். இப்போ நம்மகிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா தனியாக இந்த இதை வந்து நான் டப்பாவில் கொடுத்துருப்பேன், அது வந்து கம்மியாக தான் வரும். In Asian Paints you will be having emulsion. It will be costing around 258. It will be available in 1 liter bottle. If you are able to get in sample pieces also, you can get. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கலரை இப்போ வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேம்மா. இதேமாதிரி நீங்களும் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த கலர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரிங்களா? இதுக்கு இந்த ஸ்டோன்ஸு வந்து நீங்கள் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா இது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. Now we can apply the coloring. As per you can give the coloring. Hold on a minute, sir will be taking the colors and he will be continuing the class. And also if you have fixed stones means sir will be teaching you how to clean that stones also.
மேடம் இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஊசி இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கோங்கம்மா. சரிங்களா, கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு சப்போஸ் வந்து சார்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் எம்ஆர் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்பாக வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஒட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா ஏடி ஸ்டோன் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுறதை வச்சு இதை வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருந்து எடுத்துக்கங்க. Using a needle, you can clean that stones. If you have fixed the kundan stone means you want to clean it, or else if you are planning to fix the AD stone means no problem. And the needle should be a sharp tip. If it is not sharp means you can rub it on the MR sheet, that is sandpaper, and you will get a sharp tip. With the help of that, you can remove that gold foil over the kundan stones. This cleaning will take some time. கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அப்படி அந்த ஸ்டோன்ஸில் இருக்க ஃபாயில் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து அந்த இதை எடுத்துருங்க, ஃபாயிலை எடுத்துருங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு சரியாக என்ன போகலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பாதி இந்த மாதிரி ஃபாயில் எடுத்ததுக்கப்புறம் ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்டோன்ஸ் மேலே வந்து சும்மா லைட் அப்படி ஒரு டாட் ஒன்று வச்சிங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். அப்படி ஊறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் இந்த ஊசியை வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாக வந்துடும். While taking this, removing that gold foil, you have to do it very patiently. And even though you are doing patiently, if you are not able to remove all the gold foils, that is, you are not able to clean it fully means you can apply a water on that stone. You can leave it for some time. Then it will be soaked. So it will be easy for you to clean that area with the needle. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறீங்களாம்மா? ஓகேங்களா? Can you all clean the stones like this? Is it clear for everyone? Okay, sir. ஓகேம்மா. சொல்லும்மா. ஆண்டனா எப்படி க்ளீன் பண்றது? ஆண்டனா உங்கள்ட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோன்ஸ்குள்ளே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இப்படி வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் 2 பக்கமும் ஒரே மாதிரியா இருக்குங்களா, கை வச்சு ப்ரெஸ் பண்ண இல்லை கையில் வந்து டேமேஜ் ஆகிரும் அப்படின்றதுக்காக நான் அந்த இடத்துல டேப் வச்சு ஒட்டியிருக்கிறேன். சரிங்களா, இப்போது நீங்கள் அந்த ஸ்டோன்ஸ் மேலே வச்சுட்டு இருங்க, லைட்டாக இப்படி வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அதில் கரெக்டாக ஷேப்பை வந்து வெட்டிடும். அது வெட்டினதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக இப்போ நான் தண்ணி வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுமாதிரி ஒரே ஒரு ட்ராப் மட்டும் அந்த ப்ரெஷ்ஷிலேருந்து எவ்வளோ தண்ணி வருதோ அது மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். நிறைய எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது. தேவையான அளவுக்கு அதில் ஒரு ட்ராப்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் பிளேடால் சுரண்டி எடுத்துட வேண்டியதான். சரி, இது சர்க்கிள் ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க? என்னம்மா?
சர்க்கிள் ஷேப்ல இருக்க ஸ்டோன்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆமாம்மா, ஸ்கொயர் கல்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல. பிளேட் வச்சுட்டு இவரும் இதில் 2 மெத்தட் இருக்குமா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்க, ஸ்கெட்சோட ஸ்கில்லு இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை நான் எதுவுமே பண்ணல, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறேன், அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது, அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு ஐடியா இருக்குது. இப்போ இந்த பாருங்கள், இந்த அவுட்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரீவில் பேனா இருக்குது பாருங்கள். பிளாக் கலர் பேனா இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கெட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து கொஞ்சம் அமுத்தி அவுட்லைனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கெட்சு வந்து நல்லா தெரியும். கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீபில் இருக்கிற வந்து உங்களுக்கு ஸ்கெட்சு வெளில தெரியும். நீங்கள் அதிலே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ரீபில் பேனா இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இந்தியன் கிரிம்சன் ரெட்டு, அப்புறம் ரஷ்யன் ப்ளூ, இல்லைனா வெறும் பென்சில் இல்லைனா பேனா இருக்குது பார்த்தீங்களா, பேனா வந்து எழுதாத பேனா இருக்குது பாருங்கள், அது அந்த இதை எடுத்து சும்மா லைட் அது மேலே அழுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அச்சு வந்து நல்லா தெரியும். கலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது தெரியும். அதிலே வந்து நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ஸ்கெட்சு ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கும் ஒரு ஐடியா சொல்கிறேன். அப்புறம் டேரெக்டாக ஸ்கெட்சு ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். Now, if you know how to give the coloring means, you can give it, or else if you are a beginner means, you can use refill pen, black color, or else a blue color pen or pencil. You can use anything to draw the sketch so that it will not be missing. While giving the shading, you will not be missing that. It will be dark, so it will be easy for you to give the coloring. இப்போ நான் பென்சிலை வச்சுட்டு நல்லா அழுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா கலர் அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்கெட்ச் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டைம் அப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் டார்க்காக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டார்க்காக தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல ஃபோர்ஸாக வந்து ஸ்கெட்ச் எடுத்து வச்சுருங்க. அந்த ஐஸ் நோஸ் லிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இது ஃபீல் இருந்தது அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்கெட்சை நீங்கள் பேஸில் எடுக்கிறீங்கள, அந்த மட்டும் நல்லா அழுத்தி ஸ்கெட்ச் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கலரை அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஸ்கெட்ச் வந்து மிஸ் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம டேரெக்டாக ஸ்கெட்சை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் இப்போது இந்த கார்பன் ஷீட்டில் எடுத்துருக்கோம். இதை வந்து நான் மறுபடியும் இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து இதில் பென்சிலை வந்து அழுத்தி ஸ்கெட்சு ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து இதில் நான் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். You can form a sketch darkly using the pencil like this also, or else while taking the sketch at the starting itself, you can form the sketch darkly. Then you won't be that the sketch won't be missing at any point of shading. The sketch won't be missing if you had formed the sketch darkly. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த கலரை எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் அதில் ஃபஸ்ட்டு கலர் அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காயறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம அடுத்த கிளாஸில் கூட நம்ம கலரிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேஸ் கலர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதே மாதிரி நீங்கள் அடுத்த கிளாஸில் கம்பல்சரி வந்து ஃபாயில் ஒட்டு கலரிங் அப்ளை பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? அடுத்தது வந்து நம்ம போர்டில் வந்து கலரிங் பண்ணிக்கலாம். In this class, sir will be showing you how to give the base coloring. Like this, you have to do for the 3 pictures. You have to fix the gold foil and you have to apply the base coloring for all the 3 pictures by the next class. After that, we can give the shading on the board. மேடம், இப்போது நம்ம வந்து கலர் அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம துர்க்கைக்கும் எலிஃபெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம கலர் அப்ளை பண்ணணும். லேம்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டாம். அது பேக்ரவுண்டு மட்டும் தான் அதில் அப்ளை பண்ண போகிறோம். பண்ணிட்டு ஃபைனலாக வந்து அந்த விளக்கு மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம், தீபம் எரியிற மாதிரி மட்டும் ஃபைனலாக காமிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 2க்கு மட்டும் நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து ரொம்ப இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். சரிங்களா?
கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம வந்து இது அப்படியே டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? எனக்கு இப்போ இந்த 2 போர்டுக்கு தேவையான அளவுக்கு நான் அதில் எடுத்துக்கிறேன். For giving the coloring, you will be giving the coloring only for Durga face and elephant face. For the lamp, we will be applying only the background. So at last we can give that, but for the coloring, we will be giving for only Durga and elephant. And while it will be the emulsion will be thick, so sir is taking small amount of emulsion in a cup. இது வந்து பாருங்கள், கீழே சாய்ச்சாலும் கீழே வரல பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், திக்காக இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம லிக்விட் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லாவே லிக்விட் பண்ணிக்கணும். நம்ம தண்ணி மக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கலர் அப்ளை பண்ணுற பார்த்தீங்களா, அதில் வந்து கிராக் வர ஆரம்பிக்கும். அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இதை வந்து கொஞ்சம் நல்லா லிக்விடாகவே பண்ணிக்கோங்க. அதனால தான் கலர் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். If you use a thick color means, after applying the coloring you will be getting crack. So we have to make it into liquid. So for that sir is using a little bit of water in that emulsion. இப்போ பாருங்கள், அப்படி எடுக்கையில் இந்த டாட்டாக வரணும். தெரியுதுங்களா? இப்படி நல்லா டாட்டாக வரணும். Can you see the consistency of that? நல்லா When லிக்விடாக you இருக்கும். take it on the brush, you will get a drop by drop like that. இன்னும் கூட லிக்விட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் லிக்விட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒயிட் எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்தோம்னே எலிஃபண்ட் வந்து ஒயிட்டில் பண்ணிக்கலாம். ஒயிட்டில் கலர் பேஸ் கோட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பிங்க் கலர் வேணால் பிங்க் கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளூ கலரில் வேணான்னா ப்ளூ கலரில் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒயிட்டு வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். For elephant, for the base coating we have to give white. After that we can use any if you want pink color shading or blue color shading, you can use according as per your wish. இங்கே பாருங்கள், நான் எப்படி கோட்டிங் இப்படி அடிப்பாங்களா, சோத்துக்கு பெயிண்ட் அடிப்போங்களா, அந்த மாதிரி அடிக்கலை. இந்த பாருங்கள், சும்மா கலர் எடுத்து இப்படி வைக்கிறேன். இதை வந்து அப்படி எனக்கு தேவையான அளவுக்கு அப்படியே ரைட் அந்த இதை வந்து அப்படி இங்கே பாருங்க, சும்மா லைட்டாக அப்படி கொண்டு வரேன். ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள். அப்போது இது ஒரே ஈவனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டாட்டை வச்சு இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்ததுக்கு வந்து இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டாட் வச்சேன், எனக்கு தேவையான அளவுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த சைடு நான் கலர் அப்ளை பண்ணல, நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாவு எடுத்துக்கிறேன், இந்த கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் அப்படியே ஃபுல் பண்ணிக்கிறேன். While applying this color, you should not apply as such. You are giving the paint for the wall. You should apply a dot and then you have to spread it all over the parts. இதை மட்டும் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோமா. Powder. நான் இதை எப்படி நான் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோமா. இதை நல்லா சார், இந்த போஸ்டர் கலரா இல்ல பெயிண்ட் இது பவுடர் கலர் இருக்கீங்களா சார்? அதான் எமர்சன் சொன்னேம்மா. எமர்சன் பேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடி ஊற்றி காமிச்சேன். We have said that emulsion, no ma'am. Okay. That emulsion, in that emulsion, sir had added some quantity of water. Okay. Emulsion will be thick, ma'am. So you should not use directly the thick emulsion. If you use it means you will get crack. So sir had made it into liquid. Okay, ma'am.
Okay. கலர் உங்கள்கிட்ட இருக்காம்மா? இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கம்மா? Ma'am, did you have that emulsion, ma'am? Yes, sir. இது இந்த மாதிரி சின்ன டப்பாவில் தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நீங்கள் தேவையான அளவுக்கு நம்ம லிக்விட் பண்ணிக்கலாம். Okay, sir. We will be given extra emulsion only. You can use it for next purpose also. மேடம், இதில் கலர் அப்ளை பண்ணல, நான் கோட்டிங் மாதிரி அதெல்லாம் பண்ணலாங்க. சும்மா வச்சுட்டு சும்மா அப்படி ஸ்ட்ரோக்ஸை தான் கொண்டு வந்தேன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒர்க் பண்ணையில் இது வந்து கரெக்டாக மறந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரே இடத்துல கலர் ஃபுல்லாக எடுத்து வச்சாலும் அந்த இடம் ஃபுல்லாகவே கிராக் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு டாட் வச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாட் வச்சு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரே அளவு கொண்டு போவோம் அப்படின்னு கொண்டு போனீங்க அப்படின்னா நமக்கு இப்போ தானே ஒர்க் பண்ணுறோம். அப்போ எந்த இடத்துல அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குன்றதே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியாது. சரிங்களா? அதனால் உங்களுக்கு ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது எவ்வளோ அகலத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த கலர் எடுத்து மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. While applying this emulsion, you should not apply it as such. We are giving a coating. You should drop a little bit of emulsion on that and you have to spread it. மேடம், இப்போது நம்ம வந்து எலிஃபண்ட் வந்து ஒயிட் கலரில் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அது ஒயிட் அப்ளை பண்ணோம். இப்போது துர்க்கை ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லோ டோனில் ஒர்க் பண்ண போகிறேன். எல்லோவில் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம டைரெக்டாக ஒயிட்டு அப்ளை பண்ணி எல்லோவில் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லோ டோன் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஒயிட்டு எடுத்தேன் பாருங்கள். இப்போ ஒயிட் எடுத்தேன் பார்த்தீங்களா? இந்த ஒயிட்டில் நான் வந்து குரோமில் வந்து ஒரு 20% வந்து இதில் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? பேஸ் கோட்டிங் அப்ளை பண்ணுறதுக்காக எமர்சனில் பேஸ் கோட்டிங் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு 20% வந்து இதில் குரோமில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆஃப் ஒயிட்டு கலர் கிடைக்கும். அந்த கலர் தான் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். சைடில் எதுவும் பண்ணல, ஃபேஸ்க்கு மட்டும் தான் பண்ணுறேன். For elephant, we had said you that we are going to do it in the white color. So we had used emulsion white color directly. But for the Durga face, we are going to work it in an yellow tone. So for that, you can't give that a white emulsion first, and then if you work on the yellow with the yellow color means it will be difficult for you to get that yellow tone. So for that base coating, sir is using 20% of chrome yellow in the emulsion, and we will be getting an half white color. So we have to give that half white color for the base coating. இப்போது தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கலராக இருக்கும், மல்டி கலரில் இருக்கும். எல்லோ டோனில் இருக்கும், ஆரஞ்சு டோனில் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், க்ரே கலரில் இருக்கும். இந்த மாதிரி மல்டி கலரில் ஃபேஸ் வந்து ஒவ்வொரு இதில் வந்து கலர் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய பிக்சர்லாம் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இப்போது நம்ம அந்த கலரை அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போது நம்ம வந்து எல்லோ டோனில் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம வந்து ஒயிட்டில் 20% வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லோ எடுத்து அந்த ஒயிட்டோட மிக்சிங் பண்ணி இப்போ நம்ம கோட்டிங் அப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதே வந்து நீங்கள் க்ரீன் கலரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒயிட்டில் வந்து க்ரீன் கலரு அதில் ஆட் பண்ணிக்கிறணும். சரிங்களா? ஒரு 20% வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் அதில் வந்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோட்டிங் ஃபஸ்ட்டு கோட்டிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கலரிங் பண்ணணும்.
அதிலே வந்து நீங்கள் கிரே கலர் இந்த பிளாக் கலரில் இப்போ பாலாஜி ஃபேஸ்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அது எப்படி நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே அது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஒயிட்டில் வந்து 20% வந்து கிரே அந்த பிளாக் சேர்த்துட்டு நீங்கள் அதில் கலர் அப்ளை பண்ணிக்கணும். In Tanjo painting, we will be having multicolor for the faces. One will be in pink, orange, blue, gray, green. In any shade you will be having. For that, the procedure is same. We are working with the yellow tone, so we have mixed 20% of yellow with emulsion. If you are going to work with green color tone, means you have to mix with the emulsion. You have to mix 20% of green. For the Balaji face, we will be working in the black tone. So for that, you have to mix 20% of black in the emulsion. You will be getting gray color. So you have to use it for the base coating. Like this, you have to use it. மேடம் இதில் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த எலிஃபெண்ட்டுக்கு வந்து நான் பென்சிலில் வந்து டார்க் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கலரை அதில் அப்ளை பண்ணி காமிச்சேன். ஆனால் இந்த துர்கா ஃபேஸ்க்கு வந்து நான் அப்படி பண்ணலை. சரிங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அப்படியே அந்த ஸ்கெட்சு நான் எடுக்கையில் இருந்தது. நான் அதுக்கப்புறம் அந்த பென்சிலை வச்சு எதுவுமே பண்ணவே இல்லை. அது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக அதில் ஒர்க் பண்ணி காமிச்சேன். இதில் வந்து பிளெயினை தான் நான் வந்து கலர் அப்ளை பண்ணிட்டேன். அது எனக்கு டோட்டலாக வந்து மறைஞ்சிருச்சு. சரிங்களா, இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போர்டில் ஒர்க் பண்ணாமல் தனியாக ஒரு போர்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? For the elephant face, sir had given that dark sketch with the pencil and he had applied that emulsion. For Durga face, sir had not given that dark color sketch. He directly gave that emulsion base coating. So now we will be working separately on the paper, and after that, after practicing on the paper, we can work on the board for the Durga face. Is it okay for everyone? ஹலோ மேம், ஓகேங்களா? Can anyone Okay, please sir. answer? Yes, sir. Yes, sir. Understood. மேம் இந்த ஸ்னோ ஒயிட் போர்டு உங்களுக்கு கொடுத்தாங்களாம்மா? In the materials, did you got snow white board? No, sir. No. நம்மகிட்ட அந்த மெட்டீரியல் வாங்கினீங்களா? Yes, sir. Yes, sir. Only certain materials we bought. Stones அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் புக் பண்ணல. பட் இது புக் பண்ணல சார். இது இருந்ததானோ தெரியல லிஸ்ட்ல. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இப்போ நம்ம இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 275 ஜிஎஸ்எம்மில் ஏதாவது சார்ட்ரு கிடைக்குமா அப்படின்றத கேட்டு பாருங்கள். ட்ரேஷனரியில் அது இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா, சும்மா நீங்கள் நார்மலில் ஒர்க் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கலர் அப்ளை பண்ணல உங்களுக்கு பெண்டாக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் 275 இல்லைனா 270 இல்லைனா 250 அதுக்கு மேலே எத்தனை ஜிஎஸ்எம் இருந்தாலும் பரவாயில்ல, அது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ நம்ம அதில் ட்ரேஸ் எடுத்துகிட்டு நான் அந்த ஃபேஸ் மட்டும் நான் அதில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டில் பண்ணிக்கலாம். எலிஃபண்ட்டையும் இதுவும் துர்கா ஃபேஸும். For the elephant and Durga face, we can practice separately on the snow white board, and after that we can do it on the board. For that practice, you have to use a chart paper or snow white board. The chart paper, you should not use the ordinary chart paper. The chart paper should be about 250 GSM. Maximum it is advisable to use 275 above GSM paper. You can use it. Why means if you use a normal chart paper means when you apply the color, it will be absorbed in the chart paper, and also the
chart paper will starts to bend. தனியாக வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அதில் கலரிங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போர்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா டேரெக்டாக போர்டில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் ஆகுங்கள, அதுக்காக தான் நான் அதில் தனியாக வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போர்டில் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஃபேஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். அந்த கோல்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடெல்லாம் நான் எதை எடுத்துக்கல. You have to take the trace of the sketch. The face only sir is taking, and you have to give the coloring on that. You can directly work on the board, but once you have practiced in this chart paper means it will be easy for you to work on the board and you will get practiced. So for that purpose only we are asking you to practice like this. கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்களேன். Everyone please turn off your mic please. Thank you. நான் அந்த பாதி மட்டும் இதில் ஒர்க் பண்ணி காமிக்கிறோமா, இதே மாதிரி தான் நம்ம போர்ட்லேயும் ஒர்க் பண்ணணும். அதுலேயும் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம மாடலுக்காக நான் இந்த இடம் மட்டும் நான் ஒர்க் பண்ணி காமிச்சிடுறேன். The sir will be working on this portion alone. Like this only we have to work on the board.
மேடம் இப்போது இதில் நான் ஃபேஸ் மட்டும் தான் இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஆனால் நான் ஃபுல்லாக ஸ்கெட்ச் எடுக்கலை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சென்டரில் வந்து இந்த திலகம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது எதுக்காகன்றதை நான் கலரிங் ஒர்க் பண்ணையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒர்க் பண்ணையில் நீங்கள் வந்து போஸ்டர் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் ஸ்னோ ஒயிட் போர்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் போஸ்டர் கலரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே போர்டில் அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா கலரு, அதுக்கு மட்டும்தான் எமர்சன் யூஸ் பண்ணணும். நீங்கள் சார்ட்டில் வந்து நீங்கள் எமர்சன் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் நீங்கள் வந்து எமர்சன் வந்து இதில் அப்ளை பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கலர் இருக்கிற இடம் ஃபுல்லாக கீழே உள்ள பள்ளமாயிரும், சைடு எல்லாமே அப்படி மேலே தூக்கிட்டு வந்துடும், ஃப்ளாட்டாக இருக்காது, ஊறிடும். ஏன்னா அதோட திக்னஸ் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரம் வந்து அந்த பேப்பர் வந்து ஊறி போய் நிற்கும். அதில் வந்து நம்ம கலரிங் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் தயவுசெய்து வந்து பேப்பரில் வந்து எமர்சன் யூஸ் பண்ணாதீங்க. For the Durga face, we will be practicing only the face. But sir had formed that crown also. Why means the tilakam only sir had formed. With the help of the tilakam, only we will be practicing that face. The purpose of the tilakam, sir will be teaching you later. And in this practice, we will be using poster color only. You should not use emulsion for the base coating. In the board only, you have to use emulsion for the base coating. But in the chart paper, that is a snow white board, if you use the emulsion means it will be the emulsion will be soaked in the chart. So don't use emulsion on the practice. For your practice, use the poster colors. இந்த கலர் காய்கிறதுக்கு எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகுமா. அதனால் நீங்கள் 1/2 ஹவரில் நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு ஊறிடும்ல. இதே வந்து போஸ்டர் கலர் அப்ளை பண்ணோம்னா உடனே வந்து காஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம சார்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் போர்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் போஸ்டர் கலர், இப்போ இந்த இதில் வந்து போஸ்டர் கலர் தான் இப்போ அப்ளை பண்ணுறேன். டைரெக்டாக ஒயிட் எடுத்து நான் இதில் அப்ளை பண்ணுறேன். போஸ்டர் கலர் வந்து நீங்கள் இந்த சார்ட்டில் யூஸ் பண்ணல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இப்படி அப்ளை பண்ணிட்டு வரையிலே உங்களுக்கு அந்த கீழே அந்த பேப்பர் வந்து இஞ்சிரும். சீக்கிரம் வந்து இது வந்து கலர் வந்து போஸ்டர் கலர் வந்து நல்லா காஞ்சிரும். சரிங்களா? அதனால் வந்து நம்ம சார்ட்டில் ஒர்க் பண்ணையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போஸ்டர் கலரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன் அந்த போர்டில் ஒர்க் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து இப்போ போஸ்டர் கலர் இப்போ அப்ளை பண்ணுறோம், திரும்ப அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணையில் என்ன ஆகும்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து உள்ளே ட்ரையாக இஞ்ச ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனால் அந்த போர்டில் பண்ணையில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கலர் இஞ்சாது, உள்ளே அப்சர்வ் ஆகாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் எப்போவுமே ஈரப்பதமாகவே இருந்திருக்கும். நம்ம இது மேலே நம்ம கலரிங் ஷேடிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஷேடிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈரப்பதமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தடவை நீங்கள் அதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈரப்பதமாக இருக்கையில் நம்மளை அறியாமல் வந்து மறுபடியும் அடுத்தடுத்த லேயர் நம்ம டெப்த் வைக்கையில் என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே அழிஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நமக்கு அந்த ஷேடிங் கொடுக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எமர்சன் வந்து அதில் அப்ளை பண்ணணும். ஆனால் எமர்சனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நான் அது ஒர்க் பண்ணையில் சொல்கிறேன், அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை விட அதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அது ஆரம்பிக்கல சொல்கிறேன். சரிங்களா? Emulsion will take nearly half an hour to dry. So if you apply that emulsion on the chart paper means it will be absorbed on the chart paper. So you can't work on the chart paper. So for the chart paper you have to use poster colors. Now for the elephant sir is using a white color poster color. And the poster color will be dried soon. But the chart paper, the emulsion will take some time. The poster color will be dried soon, so it will be easy for you to work. But why we did not use that poster color directly on that board means if you use the emulsion on the board means it will be easy for you to work. And also one thing, while giving shading, if you use the poster colors for the base coating means the white will be mixed with that shading colors. So for these reasons, we have to use emulsion on the board, and for practice, we can use poster colors.
மேடம் இதுக்கு நான் கலரிங் கோட்டிங் அப்ளை பண்ணது வந்து கோட்டிங் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன் போஸ்டர் கலரில், சரிங்களா. அதே எமர்சனில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வச்சுட்டு அப்படி சும்மா லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வந்தோம். இது நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் அப்ளை பண்ணுற இப்போது நார்மலாக நம்ம கலர் அப்ளை பண்ணுறோம்னா இப்போ பண்ண பார்த்தீங்களா, இதுதான் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். எமர்சனுக்கு மட்டும்தான் ஒரு இடத்துல திக்காக வச்சுட்டு சும்மா லைட்டாக தேவையான அளவுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்காக கொண்டு வந்தோம், சரிங்களா. போஸ்டர் கலரில் அப்படி பண்ணாதீங்க. அப்படி போஸ்டர் கலரில் அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாகவே கிராக் நிறைய வர ஆரம்பிச்சிடும். இப்போ கலர் வந்து திக்காக கொஞ்சம் லிக்விட் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருங்களேன், அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த இடத்துல நிறைய கிராக் வர ஆரம்பிக்கும் போஸ்டர் கலரில் திக்காக இருந்ததுன்னா. இப்போ இந்த மாதிரி கோட்டிங் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு அந்த இது வரவே வராது. எவ்வளோ நீங்கள் லேயராக ஒர்க் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு கிராக் வரவே வராது. சப்போஸ் வந்து நீங்கள் பேஸ் கோட்டிங் இப்போ நம்ம அந்த கலர் அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே வந்து போஸ்டர் கலரில் திக்காக எடுத்து வச்சுருந்தால் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அதில் வந்து பயங்கர கிராக் வரும். அது சரி பண்ணவே முடியாது. அப்புறம் எல்லாமே சுரண்டிட்டு தான் மறுபடியும் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் இந்த மாதிரி உங்கள் கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அது எத்தனை லேயரை வச்சாலும் உங்களுக்கு அது கிராக் வரவே வராது. For the poster color, you have to apply it as a coating. In emulsion, we have said no, you have to keep a dot on that with that emulsion and you have to spread it. Like that, you should not use the poster color. If you use the poster color like that, means the poster color, after using the poster color, the cracks will be produced on that. If you use like that emulsion, means you will get cracks on the poster color. So, if you use a poster color, means you have to give it as coating. And if you use emulsion on the board, means you have to put a drop and you have to spread it. This is the difference between emulsion and the poster color usage. ஓகே, இது புரியுதுங்களா மேம்? போஸ்டர் கலருக்கும் எமர்சனுக்கும் Is it clear for everyone? Can you see, able to understand the difference between poster color and emulsion? Yes, sir. ஓகே, ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒர்க் பண்ணி பார்ப்போம். இது முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து போர்டில் ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதை முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரம் ஒர்க்கு முடிஞ்சிருமா. அதனால் யாரும் ஒர்க்கு ஆரம்பிக்கல, இல்லை இப்போ தான் வந்து ப்ராசஸிங் போயிட்டுருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருங்க. ஏன்னா இப்போது நான் இது ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டோம்னாவே உங்களுக்கு ஒர்க்கு முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சிருங்கம்மா. All of you try to complete the work, then that emulsion. The class will be so fast. After next class, we will be working on the phase. After that, we will be practicing on that board. We will be working on, practicing on chart paper. We will be working on that board. So it will be fastly moving. So all of you try to complete till that. Then it will be easy for you to come up with this. So for that reason only we are asking you to complete all the works. ஓகேலாமா, அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா? Is it clear for everyone? Yes, sir. Can we continue the remaining in the next class? Yes, ma'am. Sir, எனக்கு half பண்ணிருக்கேன் சார், லிக்விட் மக் தான் பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லிடுங்க சார். ஒரு நிமிஷமா, இப்போ அனுப்பிச்சிருக்கீங்களா? மார்னிங்கே அனுப்பிச்சிட்டேன் சார் குரூப்ல. இதுவாமா மேடம்? இதுவாமா? எஸ் சார். இது இல்ல சார், இதுவாமா? நோ சார், நோ சார். ஐ திங்க் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது தான் நினைக்கிறேன் சார். லாஸ்டா இருக்கும் சார், குரூப்ல லாஸ்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கும். பிஃபோர் ஷேரிங் இது இல்ல சார், லாஸ்ட். இதுதான் லாஸ்ட். நீங்க ஒர்க் பண்றது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்களா? சார் பண்ணிருக்கேன்.
Yes, Bhuvaneshwari. இதுல பாதி வந்து மறுபடியும் லிக்விட் மார்க் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பண்ணேன் சார். அதுல என்னாச்சுன்னா ரொம்ப தின்னா இருந்தது. மறுபடியும் லிக்விட் மார்க் ப்ரிப்பேர் பண்ணி பாதி பண்ணியிருப்பேன். the thing is டிசைன் ஒர்க்கும் இருக்கு. அதனால அந்த டிசைன் ஒர்க்குக்கு மாத்திரம் நான் விட்டுட்டுமா இல்ல இதே மாதிரியே ஃபில் பண்ணட்டுமா சார்? இது கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்கம்மா. இதுக்கப்புறம் டிசைனிங் மட்டும் பண்ணுங்கம்மா. இப்போது ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது லிக்விட் மார்க் சார். இது திக் மார்க் கிடையாது. அதாம்மா இதுக்கு மேலே டிசைனிங் பண்ணிருங்கன்னு சொன்னேன். கெட்டி மக்க வச்சிருங்கன்னு சொன்னேன். ஆனா பாதி தான் சார் பண்ணிருக்கேன். இந்த மேல எல்லாம் நான் இன்னும் பண்ணவே இல்லை. அங்க இன்னும் கொஞ்சம் பண்ணவே இல்லை. இங்கெல்லாம் அந்த ரவுண்ட் ரவுண்டா வருது இல்ல சார், அங்கெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை. ஃபுல்லா அதுவும் ஃபுல்லாவே பண்ணிட்டுமா? அதுதான் டிசைனிங் தானே பண்ண பார்க்குறேன். அது தேவையில்லை. அதை ஃபாயில் ஓட்டிட்டு அது ஒன்றும் பண்ண தெரியாது. வேண்டாமா அது சார்? தேவையில்லை. இப்போ இந்த மெயினான உள்ளது தான் கரெக்டாக தான் இருக்குதும்மா. ஓகே சார். மற்ற இடம் முக்கியமான இடம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதில் இப்போ அதில் கெட்டி மக்க வைப்பீங்கல்ல, ஆமா சார். அப்போ அது உள்ளே மறைஞ்சிடல. ஓகே. இதுக்கப்புறம் அப்ப கெட்டி நான் மக்க இந்த இடம் அப்ப இந்த இடம் எல்லாம் பண்ண வேண்டாம். இவ்வளவு மட்டும் பண்ணினா போறோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு திருப்திக்காக பண்ணுறதுன்னா பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியல அவ்வளோவா. அவ்வளோ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனைனா நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கங்க. ஓகே சார். சார் இந்த ஸ்னோ ஒயிட் போர்டுக்கு பதிலாக இந்த 275 ஜிஎஸ்எம் பேப்பர் வாங்க சொன்னீங்களா? ஆமாம்மா. 275 ஜிஎஸ்எம் பேப்பர்ல ஒரு டெக்ஸ்டர் மாதிரி இருக்குல்ல சார், ஸ்மூத்தா இருக்காது, சரிம்மா. அது பரவாயில்லையா சார்? ஸ்மூத்தா இல்லைன்னா பரவாயில்லையா? ஓகே, பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் ஓகேவா சார்? சுவிதாக்குள்ளது. ஓகேம்மா. டிசைனிங் பண்ணியிருக்கேம்மா. நல்லா தானே பண்ணியிருக்கீங்க. சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே சார். நல்லா பண்ணியிருக்கீங்க. இது டிசைனிங் பண்ணியிருக்கலாம்ல. நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே சார். ஓகே. நான் பண்ணிவிட்டு ஃபாயில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கலர் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வரையும் நீங்கள் கலர் அப்ளை பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அதே மாதிரி ஸ்னோ ஒயிட் போர்டில் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலிஃபண்ட் பண்ணுறோம். இந்த ஃபேஸ் தனியாக பண்ணுறோம், எலிஃபண்ட் தனியாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் போர்டில் பண்ணுறோம். போர்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வைக்கணும், ஏடி ஸ்டோன் வைக்கணும், பிளாக் லைன் அவுட்லைன் வைக்கிறது தான். உங்களுக்கு வேலை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு 3-4 கிளாஸ்க்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 3 கிளாஸ்க்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்கை முடிச்சிருங்கம்மா. ஏன்னா 2 ஹவர்ஸ் இல்லை, அதனால் உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால் முடிச்சிடலாம். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒர்க்கை முடிச்சிருங்கம்மா. டிராயிங் புக்ல பிராக்டிஸ் பண்ணலாமா சார்? இருந்ததுன்னா அதில் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா திக்காக தான் இருக்கும். அந்த பேப்பர் மேல பண்ணலாம் இல்லையா? பண்ணலாமா, பண்ணலாம். ஓகே ஓகேம்மா. தேங்க்யூ வெரி குட்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா.